ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கும். நீங்கள் டர்ஸ்டே மதியானத்துக்கு மேலே எடுத்த வீலாக் தான் பார்க்க போகிறீங்க. அன்றைக்கி காலையில் வந்து ரசம் மாசி வச்சுருந்தேன். மாசி வந்து காலையிலே காலி ஆகிட்டு, ரசம் மட்டும் தான் இருந்துச்சு. சரி, வீட்லேயுமே மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாளை வரையும் வச்சுருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு உடனே ஒன்று தோணுச்சு, எப்போ பார்த்தாலும் நம்ம மீன் குழம்பு மட்டும் தானே சாப்பிட்றோம், இன்றைக்கி அதோட வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்லான்னு தோணுச்சு. நாங்கள் வந்து கேரளாவுக்கு டூர் போயிருந்தோம் காலேஜ் படிக்கும் போது. அங்கே வந்து சட்டி சோறுன்னு சொல்லி தந்திருந்தாங்க. ஐ மீன் மண் சட்டி சோறுன்னு சொன்னாங்க. அதில் வந்து நான்வெஜ், அப்புறம் பொரியல், அப்பளம் அதே மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே இலையில தான் சாப்பிட்டோம். ஆனால் பேர் வந்து மண் சட்டி சோறு அப்படின்னு அந்த ஹோட்டலில் சொல்லியிருந்தாங்க. சரி, அதே மாதிரி இன்றைக்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்பவும் போல் மீன் குழம்பு வச்சுட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த மீனை வந்து பொரிச்சிட்டேன். ஆம்லேட் வந்து எனக்கு மட்டும் ஒன்று போட்டுட்டு 2 அப்பளமும் பொரிச்சிட்டேன். வீட்டில் பீன்ஸ் இருந்தனால அதையுமே கொஞ்சம் பொரியல் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இது ஏன் செய்யணும்னு தோணுச்சுன்னா, அந்த ஆன்லைனில் வந்து கேரளா ஸ்டைல் மண்சட்டி சோறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வரும். அதை பார்க்கும்போது நல்லாயிருக்கும். சரின்னு சொல்லிட்டு நம்மளும் இதே மாதிரி செஞ்சு திங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த க்யூரியாசிட்டியில் இன்றைக்கி நான் செஞ்சுட்டேன். எங்கள் வீட்டில் மண் சட்டிலாம் இல்லைங்க, சட்டி தான் இருந்துச்சு. அதில் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.